அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வழக்கமாக நம்முடைய ப்ரோக்ராமை யோகாவோட ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இனிய காலை வணக்கம், ஆரோக்கிய வணக்கம். நம்ம ரெகுலரா செய்யக்கூடிய பயிற்சிகளுக்கு போயிடலாம். எல்லாரும் வீடியோ கால்ல வந்துருங்க. உங்க பாடியில ஏதாவது டென்ஷன், ஒரு இறுக்கம் எதுவும் இல்லாம அந்த தசைகளுக்கு மட்டும் தளர்வாக்கி கொண்டு அப்படி வார்ம் அப் பண்ணிக்க. மெதுவாக வார்ம் அப் யுவர் பாடி. ஓய்வு, ரிலாக்ஸ். அப்படி ஜம்பிங், ஸ்கிப்பிங், இந்த இடத்துலயே ஜம்ப் பண்ணுங்க. கைகளை இப்படி மேல தூக்கி ஜம்ப். ரிலாக்ஸ், ஓய்வு. கைகள் நேரம் நீட்டிங்க. இந்த விரல்களை நல்லா விரிச்சுக்கணும். நல்லா விரிச்சு நல்ல மூச்சு எடுக்கணும். மூச்சு எடுத்து கைகளை அப்படியே மடக்கணும். மூச்சை விட்டுறணும். செய்யலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10. கைகள் அப்படியே இருக்கட்டும். இந்த கட்டை விரல உள்ள ஆதி முத்ரா முத்ரால வச்சுக்கோங்க. அப்படி ரொட்டேஷன், ரெஸ்ட் ரொட்டேஷன். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஆப்போசிட். ரிலாக்ஸ். கைகள் கீழே. மூச்சை விட்டுறணும். மேல எடுக்கும்போது மூச்சை எடுக்கணும். நல்லா இன்னேல் செய்யலாம். 1 10. ரிலாக்ஸ். கைகள் குவிந்த நிலை. 1 2 10. கைகள் அப்படியே வச்சு தோளுக்கு மேல இந்த தோல்ல கைகளை வைத்துக்குங்க. நல்லா இதை உயர்த்தணும். நல்லா இப்ப மூச்சை எடுக்கணும். மூச்சை எடுத்து அப்படி மூச்சை விடும் பொழுது முன்புறம். 2 3 4
The opposite side 10 times. ரிலாக்ஸ். இந்த வலது கால பின்னாடி கொஞ்சமா பின்னாடி வச்சுங்க. இந்த வலது கையை குவிந்த நிலையில் பின்னாடி வச்சுக்கணும். இடது கை மேல. முன்புறம் 1 2 3 4 5. அப்படி 5ல இருந்து ஆப்போசிட் சைட் 5 டைம்ஸ். 1 2 3 4 5. அதே போல இடது கால் பின்புறம், இடது கை பேக் சைட், வலது கை முன்புறம். 1 2 3 4 5. ஆப்போசிட் 1 2 3 4 5. நேரா தோளுக்கு நேரா வந்துட்டு இந்த ரெண்டு கைகளை, ஒரு கை பேக் சைடு, ஒரு சைடு. 1 2 3 4 5. அப்படி ஆப்போசிட் சைடு 1 2 3 4 5. இந்த தோலை வந்து ரிலாக்ஸ் படுத்திக்கணும். தோள்பட்டைகளை மேல எடுத்து அப் பேக் ரிலாக்ஸ். இந்த பொசிஷன்ல பண்ணோம். அப் பேக் ரிலாக்ஸ் ஒரு 10 டைம்ஸ். ஆப்போசிட்ஸ். கழுத்து மெதுவா பண்ணணும். சர்விக்கல் ஸ்பாண்டிலைசிஸ் இல்ல கழுத்து வலி இருக்கிறவங்க கேர்ஃபுல்லா, வெரி சென்சிட்டிவ், மெதுவா பண்ணுங்க. வலது புறம் வந்துருங்க. அப்படி மெதுவா ஸ்லோலி ஒரு 10 டைம்ஸ். நல்லா இதை முடிச்சுட்டு இந்த கழுத்தை அப்படியே ஒரு புஷ் பண்ணுங்க. இந்த கையை வச்சு நல்லா புஷ் பண்ணி பாருங்க. நல்லா பேக்ல திரும்புற அளவுக்கு புஷ் பண்ணுங்க. அதே மாதிரி ஆப்போசிட் சைடு. நேரா வந்து அப் அண்ட் டவுன். மூச்சை விட்டுறணும், மூச்சை எடுக்கணும். மெதுவா ஒரு 10 டைம்ஸ். இந்த வலது கையை எடுத்து அப்படி மேல வச்சு அந்த இடது காதை அப்படியே எடுத்து ஒரு ஜஸ்ட் ஒரு புல் நல்லா இழுக்கணும். இந்த இடம் நேரா வந்துருங்க. அதே மாதிரி இடது கை நல்லா அந்த ஸ்ட்ரெச் ஃபீல் பண்ணணும். இது ஒரு 5 டைம்ஸ் பண்ணிக்கங்க. சைட் பக்கவாட்டுல ரிலாக்ஸ். இந்த கழுத்து மசில்ஸ் எல்லாம் நல்லா அப்படி கொஞ்சமா பிடிச்சு விடு.
கால்களை கொஞ்சமா அகட்டி வச்சுட்டு ஹிப் ரொட்டேஷன் 1 10 டைம்ஸ் 3 4 5 முடிச்சவங்க அப்படி ஆப்போசிட் 4 5 6 7 8 10. வெரி குட் வெரி குட் வெரி குட். நீ ரொட்டேஷன் இந்த மாதிரி வச்சுட்டு 1 2 10 ஆப்போசிட் 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் வெரி குட். நீ பெயின்லாம் இதெல்லாம் ரெகுலரா பண்ணும்போது நம்மளுக்கு நீ பெயின்லாம் வராது. இந்த காலை எடுத்து இந்த ஆங்கிள் ரொட்டேஷன் 10 டைம்ஸ் ஆப்போசிட். அப்படியே இந்த விரல்களை நல்லா மடக்கு. டென் டைம்ஸ் முடிச்சவங்க விரல்களை நல்லா 10 டைம்ஸ். ரிலாக்ஸ். ஸ்குவாட். தோள்களுக்கு அளவா கால்கள் விரிச்சு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. சூப்பர் வெரி குட். ரிலாக்ஸ். நல்லா ரெகுலர் பிரீத்திங் வந்துருங்க. ஓய்வு. நல்லா ஓய்வு எடுத்துட்டு அப்படியே உட்காந்துட்டு பாஸ்திரிகா 20 டைம்ஸ். நேரம் உட்காந்துங்க. பட் நல்லா உங்களுடைய இந்த ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு நேராக இருக்கட்டும். கைகளை வந்து நல்லா முஷ்டி பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் மூச்சு, முதல் மூச்சு நல்லா மேல எடுங்க. டுவெண்ட்டி டைம்ஸ் செய்யலாம். ஓய்வு. செகண்ட் ரவுண்ட் பாஸ்திரிகா 20 டைம்ஸ். ரிலாக்ஸ்.
படபடப்பு இருந்துச்சுன்னா சமநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். ரிலாக்ஸ் யுவர் செல்ஃப். நாடி சுத்தி பிரணயம். இடது கை சின்முத்திரை, வலது கை நாசிகா முத்ரா. புதுசா எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கிறதா ரெகுலரா. முதல்ல எல்லாம் மூச்செல்லாம் விட்டுட்டு ஃபர்ஸ்ட் இடதுல தான் எடுக்கணும். இடதுல எடுத்து வலது, வலதுல எடுத்து இடது. ஒரு சுற்று ஒரு 10 டைம்ஸ். மெதுவா ஸ்லோவா ஒரு அப்படி அந்த ஒரு கயிறுல, அதாவது ஒரு மண்ணெள்ளி எப்படி மெதுவா அந்த பாட்டில்ல போட்டோம்னா இறங்கும்ல, அந்த மாதிரி ஸ்லோ பிரீத்திங். முடித்தவர்கள் அப்படி ஓய்வு. இந்த மூச்சை மட்டும் கவனிங்க. நீங்க அந்த செய்த பயிற்சிகள்ல உங்களுடைய மூச்சு எந்த ஒரு மாற்றம் இருக்குது, அதை அப்படியே மெதுவா கவனிங்க. கண்களை கைகளை அப்படி மெதுவா தேய்த்து கண்கள் இளம் சுட்டு உடல் முழுவதும் அப்படி மென்மையா வருடி
மெதுவாக கண்களை திறந்து ஒரு புன்முறுவலோடு கைகளை பாருங்கள். இந்த அமைதியான காலை நேரத்தில் ரொம்ப சிறப்பா, அதாவது அந்த ஃபீல் தினசரி இதை ரெகுலரா பண்றவங்களுக்கு அந்த ஃபீல் உங்களுக்குலாம் நல்லா டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப அமைதியான ஒரு சூழ்நிலை, சிறப்பான பயிற்சிகளை செய்த உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாள் இனிய நாளாக இருக்கட்டும். அடுத்ததாக சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை நம்ம பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சர்க்கரை நோய் பற்றி முழுமையாக பார்த்தோம். அதில் சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகளை தடுக்கக்கூடிய முறைகளை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு சர்க்கரையினுடைய பக்க விளைவுகளை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதற்கான பதிவை நீங்கள் இப்போ பார்க்கலாம். அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்க்கரை நோய் வந்தாச்சு, முக்கியமாக அதுக்கு அடிப்படை காரணம் என்ன? இப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கு இப்போ ரீசண்டாக நீங்கள் எல்லாத்துலேயும் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க. சர்க்கரை நோயாளிகளுக்கு கொரோனா வந்தால் அவங்க அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சைட்டோகைன் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லி மூச்சுத்திணறலுக்கு அடிப்படை காரணம் எல்லாமே கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏன் இந்த கொரோனாவினால அதிகம் பாதிப்பு வருது? மற்றவங்கள விட சர்க்கரை நோய், அதே மாதிரி பிபி இருக்கிறவங்க, இந்த மாதிரி கூட அடிஷனலா வேற நோய் இருக்கிறவங்க ஏன் அதிகமா பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரி, சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லைன்னா பக்க விளைவுகள் வருவதை தடுக்கவே முடியாதுங்க. ஸோ இது ஒரு ஒரு எச்சரிக்கையாக சொல்றேன். சர்க்கரை கட்டுப்பாட்டுல இல்லை என்றால் பக்க விளைவுகள் ஒரு நாளைக்கு வந்தே தான் தீரும். அது எந்த மாதிரி வருது அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இதுல இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய படங்கள்ல இருக்கக்கூடிய எது வேணா வரலாம், ஆனால் கட்டாயமாக வந்துதான் தீரும், தப்ப முடியாது. ஸோ இப்போ சர்க்கரை நோயினுடைய பக்க விளைவுகள் ஒரு பக்கம் வரும்னு சொன்னாலும் சர்க்கரை நோயுடைய அறிகுறிகள் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், தெரியாம இருக்காது, தெரியும். உடல் சோர்வு ஏற்படும் சர்க்கரை நோயாளிகளுக்கு. ஏன் உடல் சோர்வு ஏற்படுது அப்படின்னா, செல்கள் குளுக்கோஸை ஏத்துக்காதனால அந்த செல்களுக்கு சக்தி கிடைக்காது. அதனால அந்த செல்கள், நம்ம ஒரு செல்களுடைய கூட்டு தானே நம்ம உடம்பு, அதனால செல்கள் குளுக்கோஸை ஏற்காதனால நமக்கு டயர்டு ஏற்படும், சோர்வு ஏற்படும். அடுத்து இந்த சோர்வு ஏற்படுறதுனால நமக்கு வேகமாக இந்த தூக்கம் வரும். டயர்ட்னஸ்னால தூக்கம் வரும். பல பேர் பார்த்தீங்கன்னா பகல்ல கூட தூங்கிடுவாங்க, வேலை யார்கிட்டயே பேசிட்டு இருக்கும்போது கூட தூங்கிடுவாங்க. அடுத்து செல்களுக்கு குளுக்கோஸ் போகாதனால எடை குறைய ஆரம்பிக்கும். அடுத்ததாக கண் பார்வை மங்க ஆரம்பிக்கும். காலில் மதமதப்பு, எரிச்சல், கால் வீக்கம் எல்லாம் ஏற்படும். அதை காலில் பார்த்தீங்கன்னா எட்டிமான்னு சொல்லுவாங்க. அங்கே தொட்டா அப்படியே குழி விழுகும், அது பேர் பிட்டிங்னு சொல்லுவாங்க. அது மேலே வராது. ஸோ நீர் கோர்க்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு, கிட்னி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கும். இருதய பிரச்சனை இருந்தாலும் வரும், ஆனால் சர்க்கரை நோயாளிகள் தான் இந்த பிட்டிங்னு சொல்லக்கூடியது, இந்த குழி விழுறது அதிகமாக இருக்கும். அடுத்ததாக காலில் புண் வந்தால் ஆறவே ஆறாது. ஆண்மை குறைவு, பிறப்புறுப்புல புண்கள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இதுல ஏற்படும். இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், ஒரு ரிவ்யூக்காக தான் பேசுறேன். அடுத்ததாக அடிக்கடி சிறுநீர் கழிக்கிறது, அதுக்கு பேர் பாலி யூரியான்னு சொல்லுவாங்க. ஏன் அடிக்கடி யூரின் போகுது அப்படின்னா, நம்ம ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா சேர்ந்த உடனே அதை வெளியேற்றுறதுக்காக அந்த நம்ம ஹைபோதாலமஸ் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் எல்லாம் என்ன பண்ணும், ஒரு கட்டளை கொடுக்கும். யாருக்கு? இந்த பிளாடருக்கு ஒரு கட்டளை கொடுக்கும். இந்த மாதிரி இதுல அதிகமாக குளுக்கோஸ் இருக்கு, அதை வெளியேற்று அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு அந்த யூரின் வரக்கூடிய அந்த உணர்வு வரும், யூரின் போவோம். அப்போ ரத்தத்துல குளுக்கோஸ் அதிகமா இருந்தா அதை வெளியேற்றுறதுக்கு தான் அந்த உணர்வு ஏற்படுகிறது, யூரின் போற. அது பேரு பாலி யூரியா. இப்போ யூரின் போயாச்சு. யூரின் போன உடனே உடம்புல என்ன ஆகும், நம்ம நீர் அளவு குறையும். அப்போ தாகம் எடுக்கும். உடனே என்ன பண்ணுவோம், தண்ணி குடிப்போம். அப்போ அதுக்கு பேரு பாலி டிப்சியான்னு சொல்லுவாங்க. அடுத்து இந்த செல்களுக்கு குளுக்கோஸ் போகாதனால என்ன ஆகும் அப்படின்னா, செல்களுக்கு சக்தி வேணும் இல்லையா, அதனால அந்த ஒரு ஃபீட்பேக் மெக்கானிசத்துல மூளையில ஒரு தூண்டப்பட்டு பசி உணர்வை ஏற்படுத்தும். அப்ப சாப்பிடுவாங்க. ஸோ அடிக்கடி யூரின் போவாங்க, அடிக்கடி தண்ணி குடிப்பாங்க, அடிக்கடி சாப்பிட வேண்டியிருக்கும், பசி எடுக்கும். இது சர்க்கரை நோயுடைய அந்த 3 Pன்னு சொல்லுவாங்க. இன்னொரு P இருக்கு, அது பெரிபரல் வெசிகுலர் டிசீஸ்ன்னு கூடிய கால் நரம்புகள் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை, டிசார்டர். ஓகேங்களா, ரைட். அடுத்து மூட்டுகள்ல எல்லா இடத்துலையும், மூட்டு இணைப்புகள்ல
உடம்புல எல்லாம் ஒரு வலி இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ரத்த நாளங்கள்ல குளுக்கோஸ் படிமானம் அதிகமா இருக்கிறதுனால, ரத்த ஓட்டம் பாதிக்கப்படுறதுனால அங்க நியூட்ரிஷன் போய் சேர்றது, இதிலெல்லாம் தடங்கள் ஏற்படும். செல்கள் வந்து சக்தியை எடுக்கிறதுல, நியூட்ரிஷன் எடுக்கிறதுல ஒரு தெளிவான சூழல் இருக்காதனால, உடம்பு பூரா அந்த பெயின் இருக்கும். சரிங்களா? ஸோ, இப்ப இந்த சர்க்கரை நோயினுடைய இத்தனை பாதிப்புகளுக்கு முக்கியமான காரணம் 3ங்க. அதுல எது அப்படின்னா, ரத்த ஓட்ட மண்டலத்துல பாதிப்பு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சர்க்கரை நோயாளிகளுக்கு முதல் பாதிப்பு எதுல ஏற்படும்? ரத்த ஓட்ட மண்டலத்துல. ஏன்னா, ரத்த ஓட்டத்துல தாங்க குளுக்கோஸே போகுது. சிறுகுடல்ல கிரகிக்கப்பட்ட டைஜஸ்டிவ் ஆன பின்னாடி சிறுகுடல் அந்த குளுக்கோஸை பூரா எதுல கொண்டு போய் கொட்டுதுங்க? ரத்த நாளங்கள்ல போய் கொடுக்குது. அப்போ இந்த ஆர்டரியில குளுக்கோஸ் எல்லாம் உடம்பு பூரா போகுது இல்லைங்களா? அப்போ இந்த குளுக்கோஸினுடைய ஒரு தன்மையின் காரணமாக அதிகமாக கைப்பர் கிளைசிமியா அதிகமாக ரத்தத்துல தேங்குறதன் மூலமாக முதல்ல பாதிக்கப்பட போறது ரத்த ஓட்ட மண்டலம். அதுக்கப்புறம் 2வது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் ஏன் பாதிக்கப்படுது அப்படின்னா, இதுக்கு வேண்டிய சத்துக்கள் ரத்த ஓட்ட மண்டலத்திலிருந்து கிடைக்கணும். அது கிடைக்காதனால நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். ஸோ நியூட்ரிஷன் குறைபாடு, ஆக்சிஜன் குறைபாடு, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும். அடுத்ததாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும். ஏன்னா இதுல சர்க்கரை படிதல் ஏற்படும் பொழுது இரத்த நாளங்கள்ல சர்க்கரையுடைய படிவுகள் அங்கே ஒரு கடினமான ஒரு தன்மையை ஏற்படுத்தி அங்கே ஒரு இன்ஃபர்மேஷன் சைட்டோகைன் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, நோய் சக்தியுடைய செல்கள் ஒண்ணுக்கு ஒண்ணு தகவல் தொடர்புகளை பரிமாறக்கூடியதுல ஒரு குறையை ஏற்படுத்தும். ஸோ நோய் சக்தி அங்கே குறைபாடு ஏற்படும். இதுல இந்த கிருமி தொற்று, அலர்ச்சி, சைட்டோகைன் ஸ்டாம் இந்த சப்ஜெக்ட் எல்லாம் இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறம். ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகப்பெரிய பாதிப்பு இந்த 3 வழியில தான் நடக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இதுல ரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கப்படும், நரம்பு மண்டலம் பாதிக்கப்படும், நோய் சக்தி குறைபாடு இருக்கும் நோய் சக்தி குறைபாடு ஏற்படும். ஸோ இந்த மண்டலங்கள்ல தான் இந்த பாதிப்புகள், சர்க்கரை நோயுடைய பாதிப்புகள் ஏற்படுகிறதுங்கிறத சொல்றதுக்கு தான் இதை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அடுத்ததாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த பர்டிகுலரா ரத்த ஓட்ட மண்டலம் பாதிக்கும்னு சொன்னோம் இல்லையா. இப்போ மற்றவங்களை விட சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த ஹார்ட் அட்டாக் வர்ற ரேஷியோ வந்து 3 மடங்கு அதிகம்னு சொல்றாங்க. ஸோ நார்மலா சர்க்கரையே இல்லாதவங்களுக்கும் இவங்களுக்கும் என்னங்க பிரச்சனை? 3 மடங்கு அதிகமாக ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்ப நீங்க ரத்த ஓட்ட மண்டலத்தை எடுத்தீங்கன்னா உடம்புல நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் 2 இருக்கு இல்லையா. உடம்புல பம்ப் பண்ணப்பட்ட ரத்தம் எல்லா செல்லுகளுக்கும் கொண்டு போய் செல்லப்படுகிறது. அங்கே நியூட்ரிஷன், குளுக்கோஸ், மற்ற ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ் எல்லாமே செல்களுக்கு போகுது. அடுத்து கழிவுகள் எடுக்கப்பட்டு அது இங்கே மறுபடியும் வந்து சுத்திகரிக்கப்படுகிறது. எங்கெல்லாம் சுத்திகரிக்கப்படுகிறது? நம்முடைய நுரையீரல சுத்திகரிக்கப்படுகிறது, கிட்னி சுத்திகரிக்கப்படுகிறது, வேர்வை மூலமாக சுத்திகரிக்கப்படுகிறது, மூச்சு வழியாக அந்த காற்று, கார்பன் மோனாக்சைடு இதெல்லாம், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் வெளியேறுது இல்லைங்களா. இதெல்லாம் கழிவு நீக்க மண்டலம் ஒரு பக்கம் நடக்குது, செல்களுக்கு சக்தி போகுது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. யார் வழியா? எது வழியா நடக்குது? ரத்த ஓட்ட மண்டலத்தின் வழியாக நடக்கிறது. அப்ப இந்த ரத்த ஓட்ட மண்டலத்துல சர்க்கரையின் அளவு அதிகமாகிறத கைப்பர் கிளைசிமியா அப்படின்னு சொல்றோம். அப்ப ரத்த நாளங்கள் ஏன் பாதிக்கப்படுதுங்கிறத அடுத்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்ப ரத்த ஓட்ட மண்டலத்துல முக்கியமான பாதிப்பு என்ன சொன்னேன்? ரத்த நாளங்கள்ல குளுக்கோஸ் அதிகமா படிகிறதுனால அங்க கடினத்தன்மை ஏற்படும். அதுல பெரிய ரத்த நாளங்கள், சிறிய ரத்த நாளங்கள், அதை என்ன சொல்றோம்? மேக்ரோ வசிகுலர் அப்படின்னு சொல்றோம். இந்த பக்கம் மைக்ரோ வசிகுலர் அப்படின்னா பெரிய ரத்த குழாய்கள், நுண்ணிய ரத்த குழாய்கள், கேபிலரிஸ் எல்லாம் சொல்லுவோம் இல்லைங்களா. இந்த 2 செக்மெண்ட்ல தான் பிரச்சனை. அப்ப இந்த 2 செக்மெண்ட் பிரச்சனை என்னன்னா, பெரிய ரத்த குழாய்கள் எங்கெல்லாம் போகுது அதனுடைய இடத்துல பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி நுண்ணிய ரத்த குழாய்கள் எந்த உறுப்புகள்லாம் போகுது, நீங்க இதை கவனிச்சீங்கன்னா அந்த உறுப்புகளுக்கு இந்த ரத்தத்தின் மூலமாக குளுக்கோஸ் சேராதனால, அடுத்ததாக நுண் சத்துக்கள் சேராதனால இங்கெல்லாம் பாதிப்பு ஏற்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மேக்ரோவஸ்குலர் காம்ப்ளிகேஷன், மைக்ரோவஸ்குலர் காம்ப்ளிகேஷன் 2 தாங்க ரொம்ப மெயின். இங்க நீங்க எந்த பிரச்சனையும் எடுத்தாலும் அங்க ரத்த நாளங்களுடைய ஒரு அந்த என்ன சொல்லலாம் அடிப்படை காரணமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் விரிவா ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம்.
ஓகேங்களா? ரைட். இப்ப ரத்த நாளங்கள்ல அப்படி என்னதான் நடக்குது? ரத்த நாளங்கள்ல தானங்க ரத்தம், அந்த சிகப்பணுக்கள் எல்லாமே போகுது. ஆர்பிசின்னு சொல்றோம் இல்லையா? ஆர்பிசி, பிளேட்லெட்ஸு, அதுக்கப்புறம் நம்முடைய நோய் சக்தியினுடைய செல்கள் எல்லாமே ரத்த நாளத்துல தான் டிராவல் ஆகுது. இதுல தான் சத்துக்களும் உள்ள போயிட்டே இருக்கு. இப்போ இது தவிர அதாவது ஹார்மோன்ஸ், என்சைம்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே இந்த ரத்த ஓட்டத்தினுடைய இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட். ரத்த நாளங்கள் மூலமாகத்தான் செல்களுக்கு செல்கிறது. அதை பத்தி கேபிலரியாக பிரியப்பட்டு சின்ன மயிரிலை மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரத்த ஓட்ட மண்டலத்தின் மூலமாக செல்கள் எல்லா இடத்துலையும் அந்த நுண் சத்துக்களையும் ஆக்சிஜனையும் பெற்று அது தனக்கு வேண்டிய சக்தியை எடுத்துக்கொள்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ரத்த நாளங்கள்ல என்ன போகுதுன்னு சொன்னோம்? ரத்தம் போகுது, எல்லாம் பேசணும் இல்லைங்களா? கூட என்ன இருக்குங்க? குளுக்கோஸ் இருக்கு. இப்போ குளுக்கோஸ் இன்சுலின் சுரக்கப்பட்டு, அதுவும் இன்சுலின் எங்க போகுங்க? இந்த ரத்த ஓட்ட மண்டலத்தை தானே போகும். அப்ப இந்த இன்சுலின் இந்த குளுக்கோஸை செல்களுக்குள்ள சேர்க்கணும், தசை நார்கள்ல சேர்க்கணும், தேவைப்படுற எல்லா உறுப்புகளுக்கும் போய் சேர்க்கணும். இப்போ அதிகமாக சேர்க்காம மிச்சம் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் பூரா எங்க இருக்கும்? ரத்த நாளங்கள்ல இருக்கும். அப்போ நீங்க ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அது காட்டுது, சீரம் குளுக்கோஸ் லெவல்னு சொல்றாங்க இல்லையா? அது அங்க காட்டுது. இந்த ரத்த நாளங்கள்ல படிமான இந்த குளுக்கோஸ் இங்கே ஒரு கடினத்தன்மையை ஏற்படுத்துகிறது. ஒரு கடின தன்மையை ஏற்படுத்துது. அந்த கடினத்தன்மையின் காரணமாக என்ன நடக்கும்? அங்க நைட்ரிக் ஆக்சைடுன்னு சொல்லக்கூடிய அந்த வேசோ டைலேட்டர்னு சொல்லுவாங்க. ரத்த நாளங்களை சுருங்கி விரிய தன்மையுடைய ஒரு நைட்ரிக் ஆக்சைடு, கேசோ இதுன்னு சொல்லுவாங்க. அந்த பேர் வந்து ஒரு அற்புதமான ஒரு வேலையை செய்யக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு. ரத்த நாளங்களை சுருங்கி விரிய வைக்கக்கூடிய நைட்ரிக் ஆக்சைடு உற்பத்தி ஆகிறது குறைவு ஏற்படும். ரத்த நாளங்கள் கடினம் ஏற்படுறதுனால அங்கே அந்த எண்டோத்தீலியம் சொல்லுவாங்க. எண்டோத்தீலியம் ரத்த நாளத்தின் உள்ள உள் சுவர்கள் பாதிக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய மெல்லிய துவாரங்கள் அடைபடும், பாதிக்கப்படும். ஸோ பிளெக்சிபிலிட்டி போயிடும். இப்போ பம்ப் ஆகுது, நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணும்போது என்ன ஆகும்? நம்ம ரத்த நாளங்கள் விரிவடையணும். பம்ப் ஆகாத போது சுருங்கணும். இந்த சுருங்கி விரிகிற இந்த 2 தன்மைகள் மூலமாக ரத்தம் உடம்புல எல்லா இடத்துக்கும் போகுது இல்லைங்களா? இந்த ரத்த நாளங்கள் கடினமாயிட்டு என்ன ஆகும்? பம்பிங் பிரச்சனை வரும், ஹார்ட்ல ப்ராப்ளம் ஏற்படும், பிபி, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் வரும். அதனால இந்த நைட்ரிக் ஆக்சைடு போன்ற பல அற்புதமான விஷயங்கள் உற்பத்தி ஆகிறது இங்கே தடுக்கப்படுகிறது. உள்ள அந்த குளுக்கோஸுடைய படிமானத்தின் காரணமாக ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டு அங்க அலர்ச்சி ஏற்படுகிறது. அதனால அங்க வரக்கூடிய அதிகமான இம்யூன் செல்கள் அங்கே இன்ஃப்ளமேஷன் மார்க்களை உருவாக்கி அங்கே ஃபோமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபோமிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் ஃபார்ம் ஆகி அங்க ரத்த நாளங்கள் அடைப்பு ஏற்படும். இப்போ அடைப்பு ஏற்பட்டு சில நேரங்கள்ல அது வெடிச்சு கூட என்ன ஆகுங்க? ரப்சர் ஆகும். இத்தனை பிரச்சனைகள் நடக்கும். அதனால ரத்த நாளங்கள்ல குளுக்கோஸ் அதிகமா படிஞ்சால் அது கடினத்தன்மை அடையும். அதனால ரத்த நாளத்தினுடைய எண்டோத்தீலியம் செல்கள் பாதிக்கப்பட்டு இந்த பிளெக்சிபிலிட்டி எல்லாம் போய் இத்தனை பிரச்சனைகள் ஏற்படுது அப்படிங்கிறது தான் இந்த முக்கியமான விஷயம். அப்ப ரத்த நாளங்கள் வந்து எல்லா இடத்துக்கும் போகுதுன்னு சொன்னோம் இல்லையா? அப்ப இந்த மாதிரி அடைப்பு ஏற்படும் போது எல்லா இடத்துக்கும் இந்த நுண்ணோட்ட சத்துக்கள் போகாது, ஆக்சிஜன் போகாது, பாதிப்புகள் ஏற்படும். ஓகேங்களா? ரைட். சரி, அடுத்து நரம்பு மண்டலம், ரத்த ஓட்ட மண்டலம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. அப்புறம் ஒவ்வொரு இதாக நம்ம பார்க்கலாம். அடுத்து நரம்பு மண்டலம். நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது நம்ம உடம்புல தகவல்களை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது. இதுல வந்து மத்திய நரமண்டலம், புற நரம்பு மண்டலம் அப்படின்னு சொல்லி 2 இருக்கு. அதுபோல வாலண்டியர் மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டத்திலேயே தானாக இயங்கக்கூடியது. அதுக்கப்புறம் இன்வாலண்டரி, தானியங்கு நரம்பு மண்டலம். அதுக்கப்புறம் என்ன சொல்லுவீங்க? அடுத்ததாக இச்சை செயல், அனிச்சை செயல் சொல்றோம் இல்லையா? அந்த வாலண்டியர் அண்ட் இன்வாலண்டியர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 2 டைப் ஆஃப் இருக்கும். ஸோ இதுல நீங்க இப்ப கையை அசைக்க விரும்புறீங்க, இது வாலண்டியர், நீங்க நினைக்கிறீங்க, செய்றீங்க. ஆனா சில விஷயங்கள் வந்து அதுவா நடக்கும். எடுத்துக்காட்டாக உங்க ஹார்ட் பம்ப் ஆகுறது, உங்க பிளாடர் ஒர்க் ஆகுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் அது வந்து தானியங்கி நரம்பு மண்டலத்தை சார்ந்தது. இப்ப இந்த 2 மண்டலங்களையும் இயக்கக்கூடிய புறநரம்பு மண்டலம், மத்திய நரம்பு மண்டலம், இது ஒரு பெரிய பிரிவு. இதுல பாதிப்புகள் ஏற்படும் போது அந்த தகவல் தொடர்புகள் போகாது. தகவல் தொடர்பு போகலைன்னா என்ன நடக்கும்? அங்க சிக்னல் நடக்காதனால உறுப்புகள் செயல் இலக்கம் செயல்பாடுகள் நடக்காது.
அதன் மூலமாக பல சைடு எஃபெக்ட்னு சொல்லக்கூடிய பாதிப்புகள் வர ஆரம்பிச்சிடும். அதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்படித்தாங்க ரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம் இந்த ரெண்டுலையும் தான் பிரச்சனை வருது. அப்போ இதை சீர் செய்வது என்ன அப்படிங்கிறது கடைசியில் பார்க்கலாம். ஸோ இப்போ நரம்பு மண்டலத்துல எப்படி பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா, நீங்க இப்போ நடந்து போறீங்க, ஒரு கால் தட்டுது, இல்லை ஒரு முள்ளு குத்துது, உடனே உங்களுடைய அந்த பெரிபரல் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த சென்சிங் இது இருக்கு இல்லையா, சென்சாருங்க, அதை அப்படியே கடத்தி உங்களுடைய மத்திய நரம்பு மண்டலத்தின் வழியாக உங்களுக்கு மூளைக்கு தகவலை போகுது. மூளை அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு காலை எடுக்கிறது, இல்லை நம்ம தள்ளி நடக்கிறது, இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி பண்றோம் இல்லையா. அதனால ஒரு நெருப்பு பட்டா கூட கையை உடனே எடுக்கிறோம் இல்லையா. இந்த சிக்னல்கள் நடக்கக்கூடியது எது மூலமா நடக்குதுங்க? நரம்பு மண்டலத்தின் மூலமா தான் நடக்குது. இப்ப இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு அங்க செயலிழந்து போயிடுச்சுன்னா, நீங்க ஒரு முள்ளு குத்துனா கூட, ஒரு பீங்கான் குத்துனா கூட தெரியாது. நீங்க மட்டும் நடந்து போயிட்டே இருப்பீங்க. கடைசியில் அது புண்ணு வந்து ஆறாம போயிடும். ஏன்னா அங்க வந்து ரத்த நாளங்களுக்கு ரத்தம் போகல, அங்க ரத்தம் போகாதனால அங்க சத்துக்கள் வரல, அதுக்கப்புறம் இம்யூன் செல்கள், நோய் எதிர்ப்பு செல்கள் வரல. இப்போ ஒரு காயம் ஏற்பட்டால் அங்க புண்ணு ஆறவே ஆறாது. ஸோ இந்த மாதிரி இந்த நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டால் கால்கள் புண்ணாகிறது, இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் ஏற்படும். ஆம்பிடேஷன் சொல்றோம் இல்லையா, காலை வெட்டி எடுக்கிறதுல நடந்துடும். அதனால நரம்பு மண்டலத்தை நம்ம கவனமா பார்க்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்ம இந்த சர்க்கரையை சிறப்பான முறையில கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும். ரைட்டுங்களா? சரி, அடுத்து ஒவ்வொரு இதா பார்க்கலாம். இப்போ இதயத்துக்கு ஏன் பாதிப்பு ஏற்படுது அதை பார்க்கலாம். இதயத்துடைய இரத்த குழாய்கள்ல ஏன் அடைப்பு ஏற்படுது? ஏற்கனவே பேசவும் இல்லையா, ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த எண்டோத்தீலியம் என்று சொல்லக்கூடிய செல்கள்ல அதிக குளுக்கோஸ் படிகிறதுனால அங்க ஒரு இரிட்டேஷன் ஏற்பட்டு இன்ஃப்ளமேஷன் நடக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதன் காரணமாக அங்க இரத்த நாளங்கள் அடைக்கப்பட்டு அங்க ரப்சர் கூட ஏற்படும். இது வந்து இங்க ஏற்படக்கூடிய ரப்சர், வெளியில ஏற்படக்கூடிய ரப்சர், அதுல இருந்து உடையக்கூடிய சில அந்த போம் செல்கள், இதெல்லாம் கூட ரத்த நாளங்கள் அங்கங்க போய் அடைப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். அப்ப ரத்தம் போகாதனால ஹார்ட்னுடைய மசில்கள் தன்மையை இழக்கும். அதுக்கு நுண் சத்துக்கள் போகல, இதயத்துக்கு போகாது. ஏன்னா இங்க அடைபட்டு இருக்கு இல்லையா. அதனால ஹார்ட்னுடைய மசிலுக்கு, தசைகளுக்கு, தசைநார்களுக்கு சத்துக்கள் போகாது, ஆக்சிஜன் போகாது. அங்க வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்லுவாங்க. அங்க செல்கள் பாதிக்கப்பட்டு அதனால இதயத்தினுடைய இயக்கம் திடீர்னு நின்று போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த பிளாக் ஃபார்மேஷன், அத்திரோக்ளோசிஸ் சொல்லுவாங்க, அடைப்பு ஏற்படுது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு ஒரு நெஞ்சு வலி ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவங்களுக்கு தெரியாது. இப்ப சில பேர் பார்த்தீங்கன்னா நைட்டு இறந்து போறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இந்த இதய பிரச்சனை மற்றவங்க மாதிரி ஒரு சிக்னல் காட்டாது. எந்த உணர்வும் இல்லாம அவங்க பாதிப்புக்கு உள்ளாயிடுவாங்க. அதனால இந்த சர்க்கரை நோயினால ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து சைலண்ட் கில்லர்னு அது பேர் சொல்லுவாங்க. ஸோ நைட் தூங்கிட்டு இருப்பாங்க, எந்த ஒரு இது இருக்காது, காலையில பார்த்தா அவங்க இறந்துருப்பாங்க. இப்படி பல பேர் இறந்ததை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனால சர்க்கரை நோய் வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது என்னங்க, இதயத்தை பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்ததாக ஒரு சின்ன வீடியோ பாருங்க. இது வந்து இந்த அத்திரோக்ளோசிஸ் சொல்லக்கூடிய இரத்த நாளங்கள் எப்படி அடைப்படுகிறதுங்கிற வீடியோ. ஒரு நிமிஷம் ஓடும், கவனமா பாருங்க. வீடியோவை கவனமா பாருங்க. The pathogenesis of diabetes-related atherosclerosis involves several general mechanisms. The first relates to metabolic factors, including dyslipidemia, hypertension, increased free fatty acids, and hyperglycemia from insulin resistance with insulin deficiency, all of which contribute to the process of atherosclerosis, among other things. Hyperglycemia itself increases oxidative stress and glycation. This release of free radicals increases lipid and lipoprotein peroxidation, contributing to foam cell formation on arterial walls. Insulin resistance plays a role by contributing to endothelial dysfunction through loss of nitric oxide, an important precursor to atherosclerosis. Diabetes promotes platelet aggregation, which is the result of an increased inflammatory response that augments the generation of growth factors and also stimulates the proliferation and migration of smooth muscle cells, both of which are associated with thrombosis.
Diabetes is considered a prothrombotic state, which can lead to an imbalance in atherosclerotic lesions and plaque instability. Diabetes-related atherosclerosis increases the risk of cardiovascular disease, including myocardial infarction. ஸோ நான் உங்ககிட்ட சொன்ன தகவல்கள் இப்போ வீடியோவாக உங்களுக்கு காட்டப்பட்டிருக்கு. ஏன்னா வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ரத்த நாளங்களில் அந்த அடைப்பை நீங்கள் பார்த்துருக்கீங்க. இந்த அடைப்பு தான் இந்த ஹார்ட் அட்டாக் பார்த்தீங்கன்னா ஹார்ட்டில் பாருங்க இந்த கருப்பை மாறுது இல்லைங்களா, டெட் செல். ஹார்ட் அட்டாக் வருவதற்கு மிகப்பெரிய காரணம். ரைட். அடுத்து பக்கவாத நோய்கள், ஸ்ட்ரோக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு பக்கம் மூளையில் இடது பக்கம் பாதிக்கப்பட்டா வலது பக்கம் இங்கே கை கால் வராது. ஸோ இடது பக்கம் பாதிக்கப்படும் போது வலது பக்கம் வராது, வலது பக்கம் பாதிக்கப்பட்டா இடது பக்கம் வராது. இது பக்கவாதம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். இந்த டயபெட்டிக் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பக்கவாதம் அதிகமாக வருது அப்படிங்கிறது ஒரு கணக்கீடு சொல்லுது. ஸோ இதில் பக்கவாதத்தில் 2 டைப் இருக்கும். ஒன்று ஐசமிக் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, அடுத்து ஹேமரேஜ் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது இரத்த நாளங்கள் உள்ள மூளையுடைய இரத்த நாளங்கள்ல உள்ள அடைப்பு ஏற்பட்டு அதனால ஒரு ஸ்ட்ரோக் வர்றது. இன்னொன்று ஹேமரேஜ் அப்படிம்பாங்க, இரத்த நாளங்கள் வெடிச்சு ரத்தம் வெளியே கசிஞ்சு அங்க ஒரு காயங்கள் ஏற்பட்டு அங்க பாதிக்கப்பட்டு மூளையினுடைய அந்த தசை பகுதிகள்லாம் பாதிக்கப்பட்டு அது ஏற்படக்கூடியது. இந்த பக்கவாத நோய்களை 2 வகை இருக்கிறது. ஸோ எது எப்படி இருந்தாலும் சக்கரை நோயாளிகளுக்கு பக்கவாத நோய் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த 2 டைப்ல வரும். ஸோ இதுல பக்கவாதம் வந்தவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், அவங்க வாழ்நாள் பூரா இந்த என்ன சொல்லலாம் நடக்கிறதுக்கு ஒரு பக்கம் சாட்சி நடந்துக்கிட்டு கை கால் வராம ஒரு என்ன சொல்லலாம் ஒரு மிக பயங்கரமான ஒரு சிரமங்களை அடைய வேண்டியிருக்கும். அதே மாதிரி உள்ள ரத்த நாளங்கள் அடைபடும் போது தலைவலி வரும், ஒரு பேலன்ஸ் நமக்கு இருக்காது உடம்புல. அந்த நடக்கும் போதே தெரியும், ஒரு தள்ளாட்டம் இருக்கும். அதனால இந்த பாதிப்புகள், சர்க்கரை நோயினால வரக்கூடிய இந்த பாதிப்புகள் நம்மளை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யணுங்க, சர்க்கரை நோயை கட்டுப்படுத்துற அந்த முறைகளை நாம் முழுமையாக கடைபிடிக்கணும். ஸோ இதெல்லாம் இது பிரச்சனை வந்த அப்புறம் அதை தடுக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவுல நம்ம போராத விட சர்க்கரை நோய் வர்றதுக்கு முன்னாடியும் வந்தவங்க இந்த பக்க விளைவு வராம தடுத்துக்கிறதுல அதிக கவனம் செலுத்தணும். அடுத்ததாக சர்க்கரை நோய் இந்த பாதங்கள்ல எந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்து. பல பேருக்கு விரல வெட்டிடுறாங்க, காலை வெட்டுறாங்க. அதுக்கு காரணம் என்ன?